ஹாய் எவ்ரிவன். எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துல ஒரு நார்மலான ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கண் முன்னாடி ஒரு ஓநாய் பாத்தீங்கன்னா நிக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே அந்த ஒரு ஓநாய் பாத்தீங்கன்னா பயந்து போய் குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா ஓடுது. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா துரத்திட்டே போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரமிடு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிடு இல்லையா? சோ அந்த ஒரு சின்ன ஹோல்ஸ், அதாவது அதுக்கு அடிவாரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ஒரு ஹோல்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓநாய் பாத்தீங்கன்னா உள்ள போய் பூந்துக்கிச்சு. சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான சைஸ் மனிதன் பாத்தீங்கன்னா படுத்துட்டு இப்படிதான் போக முடியும். அண்ட் இவருமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்கு இது உள்ள பூந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்ள போயிடுறாரு. அண்ட் கொஞ்ச தூரம் இருந்தா, அதாவது இப்ப இங்க இருக்குன்னா இதுவரை படுத்துட்டு போலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அழகா இருக்கிற மாதிரி சோ நடந்து போற அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டா பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்களாமா. சோ உள்ள போய் பாக்குறப்ப நிறைய அற்புதமான இதுவரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறையவே பார்த்திருக்காரு. சோ அவர் என்ன அப்படி பார்த்தாரு அண்ட் பாத்தீங்கன்னா இவர் பார்த்த உடனே கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபுல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க ஆரம்பிச்சேன். நான் உங்க இன்ஃபார்மேட்டிவ் ஐடி ஸ்குவாட். சோ இந்த ஒரு சம்பவம் 1779 1779 நடக்குது. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குகைக்குள்ளே ஆகட்டும், சோ அந்த ஒரு பிரமிடுக்குள்ள போய் பாக்குறப்ப பல காலத்தான எகிப்த் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுதியிருக்கு. சோ இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியந்து போறாரு. என்னடா இப்படி இருக்கு உள்ள, அண்ட் பாத்தீங்கன்னா நீட்டா சுத்தமா இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்பட்டு அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு அவர் எப்படி போனாரோ அண்ட் அதே வழியில வெளியே ஊருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு விஷயத்த பரப்புறாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரையுமே நியூஸ் போயிருச்சு. அப்படின்னா பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு பிரமிடை சுத்தி ஆகட்டும், சோ ஒரு பாதுகாப்போட அப்படி என்னதான் உள்ள இருக்கு அண்ட் அதை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்றையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இதை விசாரிக்கிறதை விட இன்றுமே மருமகளா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் அண்ட் இன்றையுமே இருக்கு. அதாவது அண்ட் அது என்னன்னு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சோ இந்த ஒரு பிரமிடுக்குள்ள ஒரு சமாதி இருக்கு. அது ஒரு குன்ஃபு சேம்பர், இவருடைய சமாதி தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இன்றையுமே மிஸ்ட்ரிஸ் ஒன்னா தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு சமாதிக்கு போறக்கூடிய வழி, அதாவது ஒரு நார்மல் சைஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, அண்ட் அதே போலதான் இருக்கு. அண்ட் உள்ள இவருக்கு சமாதி இருக்கு அப்படி சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு சமாதி பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு பொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா போட கிடையாது, ஒரு கிரானைட் கல்லான பாத்தீங்கன்னா செமையா செஞ்சிருக்காங்க. அண்ட் இவ்வளவு பெரிய கல் இல்லாம சோ இவ்வளவு பெரிய கல் அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு பெரிய கல்ல அந்த ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இன்றுமே யாருக்குமே ஒரு அபிஷியலான ஆன்சரே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த ஒரு பிரமிடு கட்டினது யாரு அண்ட் பாத்தீங்கன்னா இங்க தங்கியிருந்த மக்களாகட்டும், சோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராஜாராணி ஆகட்டும், சோ இவங்க சொன்னாதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அண்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் சொன்னவே இந்த பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிரானைட் கல் சமாதியை வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரமிடியே கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வாயில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட் ஆகட்டும் சோ எல்லாமே இன்றையுமே பிரேக் டவுன் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ரெண்டாவது இந்த ஒரு பிரமிட யாரு கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது இந்த பிரமிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலைவனமாகட்டும், சோ அங்க இருக்கக்கூடிய எகிப்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கட்டியிருக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் எகிப்து அந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் இல்லாம பயங்கரமான ஒரு டார்ச்சரோட பாத்தீங்கன்னா வேலைகள் ஆகட்டும், சோ எல்லாமே செஞ்சு ஆகட்டும், சோ நிறைய பேர் இன்றையுமே தாஜ்மஹால் மாதிரி நிறைய இது கட்டியிருக்காங்க இல்லையா. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா அடிமைகள் கட்டியிருப்பாங்களா. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ஏலியன்ஸ் எல்லாம் மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வச்சு கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு பிரமிடை சுத்தி 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 பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு எலும்பு கூடு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாழ்ந்த ஒரு எலும்பு கூடு அண்ட் பாத்தீங்கன்னா வாழ்ந்து இறந்து போன ஒரு எலும்பு கூடு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த ஒரு எலும்பு கூட எடுத்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதாவது டக்குன்னு பாத்தீங்கன்னா எலும்பு மட்டும் தான் கிடக்குது. சோ மண்டோட அப்படிலாம் கிடக்குது. சோ அதுல அங்க பாத்தீங்கன்னா எலும்பு ஆன காயங்கள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ அதை பாத்தீங்கன்னா நிறையவே ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப ஒவ்வொரு காய ஆறப்பயுமே அந்த ஒரு காயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு அடிமைகள் அப்ப கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் புரிய வருது. சோ எகிப்து மக்கள், அதாவது இந்த ஒரு ஊருக்குள்ள இருக்கிற மக்களாகட்டும், சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பலாயிரம் மந்த் ஆகட்டும், சோ நிறைய ஒரு வருஷங்கள் தாண்டி அண்ட் நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு
சோ இந்த ஒரு பிரமிடை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா எல்லாருமே நம்பக்கூடிய ஒண்ணா இருந்துட்டு வருது. சோ இந்த ஒரு பிரமிட இந்த ஒரு கல்லறைக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மக்களாகட்டும் சோ நிறைய பேர்த்த வச்சு பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்களா. அண்ட் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இந்த ஒரு பிரமிட கட்ட எக்ஸாக்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா, சோ பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு மக்களாகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெட் பாக்ஸ் ஆகட்டும் சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்படல. சோ அந்த ஒரு அறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனா எகிப்து எழுத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான எழுத்துல நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரீட் பண்ணி பாக்குறப்ப சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மர்மமா வெளியே வருது. சோ அது என்னென்ன அப்படின்னா ஒரு ஆஃப்டர் லைஃப், அதாவது அந்த ஒரு எகிப்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்திருக்காங்க. ஆஃப்டர் லைஃப் அதாவது ஒருத்தர் இறந்து போனா மறுபடியும் வந்து உயிர் வாழ முடியும் இந்த ஒரு பூமியில அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி ஆகட்டும் சோ ஒரு மூட நம்பிக்கையில வளர்த்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு வானத்துல நட்சத்திரமா மாறி வந்து பாத்தீங்கன்னா மேல போயிடுவாங்க. அண்ட் அதுக்காக இப்படி போகாம இந்த ஒரு பிரமிடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தா சோ அடுத்த ஒரு உயிரா வந்து பாத்தீங்கன்னா பிறந்து உள்ள வருவாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூமியில வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லைஃபை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் அண்ட் இந்த ஒரு எகிப்துல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆகட்டும் சோ நிறையவே வளர்த்தி வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணி ஆகட்டும் இதனாலயே இந்த ஒரு பிரமிடு கட்டுறதாகட்டும் சோ இது மாதிரி கலரை அது மாதிரி அப்படியே பொட்டி பொட்டியா கட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க இல்லையா. சோ இது மட்டும்தான் இந்த ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 100% இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பப்படுது. சோ சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லணும். சரி, சோ இந்த ஒரு பிரமிட எந்த ஒரு ரெஃபரன்ஸா வச்சு கட்டியிருப்பாங்க. சோ எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூர்மையாகட்டும் சோ இப்படி எல்லாம் கட்டுறதுக்கு தோணி இருக்குமா. அண்ட் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவே இருந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இப்போ சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு எகிப்து மக்களாகட்டும் சோ எல்லாமே வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புறாங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்டாரை தான் வச்சு இந்த ஒரு பிரமிடையே கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ராபர்ட் குக் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபர்ட் நினைக்கிற சம்திங் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றாரு. 3 பிரமிட் இருக்கு. எது ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சின்னதா இருக்குது, இன்னொன்னு சின்னதா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கான இது விடையுமே கண்டுபிடிக்கிறாரு. வானத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது 3 நட்சத்திரம் வரிசையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ ஒண்ணு டல்லா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா அப்படி இருக்கும் இல்லையா. சோ அதை மென்ஷன் பண்ணி தான் இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி இவரை பத்தி கண்டுபிடிக்கிறாரு. சோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டரிஸ அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா இந்த ஒரு ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். கரெக்டா இந்த ஒரு பிரமிடை சுத்தி ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ 1980 மிகப்பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். அதாவது இந்த ஒரு பிரமிடுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டீம் ஆகட்டும் ஒரு ஸ்கேன் கருவி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதாவது ஒரு பிரமிடுக்குள்ள 2 கலரைகள் அதாவது குயின் ஆகட்டும் ஸோ கிங் ஆகட்டும் இவங்க 2 பேருக்கு ஒரு கலரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ இது இல்லாம ஒரு சீக்கிரட்டா 3ஆவதா ஒரு கல்லறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு ஒரு சேம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சோ பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படிதான் சொல்லணும். அந்த ஒரு கல்லறைக்குள்ளே ஆகட்டும் சோ அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே ஆகட்டும் அதுக்குள்ளதான் இந்த ஒரு பிரமிடை சுத்தி ஆகட்டும் இந்த ஒரு எகிப்தை சுத்தி ஆகட்டும் சோ எல்லா விஷயங்களும் அந்த ஒரு இதுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகட்டும் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு அதாவது ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா அதாவது கல் இப்படி 2 இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா சோ எல்லாமே சின்ன கல்லு தானே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தை வைக்கிறங்காட்டி ரொம்ப குட்டியூண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்ல மனிதனாக உள்ள போக முடியாது. சோ அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டெக்னாலஜிக்கல் ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாங்க 1987 அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த ஒரு ஹோல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை உள்ள அனுப்புறாங்க. மனிதனாக போக முடியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரோபோட்டை உள்ள அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் உள்ள அனுப்புன உடனே அந்த ஒரு ரோபோட் நல்லபடியா உள்ள போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு 300 மீட்டர் தாண்டி பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். சடனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் நின்றுச்சு. எதுக்காக நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஹோல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதவு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. சோ அதனால போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு இது ஒரு அனலைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நின்றுச்சு. சோ ஆராய்ச்சியாளர்களாகட்டும் சோ எல்லாமே கேமரா மூலியமா பார்த்துன்னு இருக்காங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி நின்றுச்சு. சோ 2 காப்பர் கதவு அதாவது 2 காப்பர் கைப்பூடியோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியாது ஏன்னா ரோபோட் இல்லையா. சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா
சோ இந்த ஒரு டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மறுபடியும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2001ல இன்னொரு ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ரோபோட் இல்லாம சோ ஒரு ஓட்ட போற ரோபோட் அப்படின்னு கூட சொல்லலாம். பயங்கரமான ஒரு ரோபோட். அண்ட் அதே ஓட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எகைன் உள்ள வராங்க. அந்த ஒரு ரோபோட்டும் பாத்தீங்கன்னா உள்ள போகுது. சோ அந்த கதவு கிட்ட போய் அந்த ஒரு ஓட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோலையும் போடுது. அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹோல் போடுது. அண்ட் அந்த ஒரு ஓட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமராவையும் உள்ள செலுத்துது. அண்ட் அந்த ஒரு கேமரா உள்ள போனோடையுமே சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பார்த்திருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே எல்லாமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங் என்ன இருக்கு அந்த ஒரு கேமரா உள்ள போனுச்சு இல்லையா? சோ ஃபுல்லாவே பாக்குறப்ப எகைன் இதே போல இன்னொரு டோர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய கதவுல துளியூண்டு ஒரு ஓட்ட போட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ரோபோட்டும் போக முடியாது. சோ இதை ஃபுல்லாவே உடைக்கணும். அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ எல்லாமே வியந்து போயிடுறாங்க. அண்ட் எகைன் இந்த ஒரு கேமரா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது இது அப்படியே கீழே சாயுது. அண்ட் கீழே சாயிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தரையில ஒரு வேர்ட் சம்திங் பாத்தீங்கன்னா எகிப்துல எழுதி இருக்கு. ஒரு 4 வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு 4 வார்த்தைய பல லட்ச வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பார்த்தோன்னே எல்லாமே ஒரு ஹாப்பினஸ், அதாவது உள்ள அனுப்புறதுக்கு இந்த ஒரு ரோபோட்டை தயாரிச்சதுக்கு இதையாச்சும் கண்டுபிடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த அளவுமே பாத்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் இந்த அளவுமே இதுதான் எக்ஸாக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சொல்லலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சொல்யூஷன் அவங்க வந்து சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியும். ஏன்னா யாருக்குமே புரியாத மொழி ஒரு ரெட்டிஷ் கலர்ல பாத்தீங்கன்னா எழுதி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எகைன் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க சோ இதோட டோட்டலா எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அண்ட் எகைன் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குச்சு எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொகைக்குள்ள தான் இருக்கு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நம்புறாங்க. பட் ஆனா இதை பத்தி ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலுமே மிகப்பெரிய ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி சோ அதெல்லாம் அடிச்சு நுக்குறு தூளாக்கி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் செக் பண்ணி பாக்குறது மட்டும் தான். அண்ட் என்னதான் அப்படி பார்த்தாலுமே புரியாத மொழி அப்படிங்கிறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதே போலதான் இருக்கு. சோ எல்லாமே நம்பக்கூடிய விஷயம். இன் ஃபியூச்சர்ல இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா இவட இடிச்சு கட்டுறதாகட்டும் சோ இடிக்கிறதாகட்டும் இது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி இவங்க செக் பண்றதுக்கோசம் சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஏதோ நியூ டெக்னாலஜி உள்ள கொண்டு வராங்களா அண்ட் எகைன் செக் பண்ணுவாங்களா, இதுக்குள்ள இருக்க மருமங்களை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.